அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/1/2024 வியாழக்கிழமை காலை 8:17 வரை பூசம் நட்சத்திரம். நேற்றைய தினம் ருணஸ்தானாதிபதி 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 6க்கு உடையவன், அவன்தான் ருணஸ்தானாதிபதி. 5ஆம் இடத்தில் இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கும்? இவர்களைப் போல் ஒரு திட சித்தம் வேறு யாருக்கும் அமையாது. திட சித்தம் சில வகைப்படும். அதில் இவர்களது திட சித்தம் எப்படி? சற்று வினோதமானது, விசித்திரமானது. முக்கிய தேவை, இது இல்லாவிட்டால் நான் வாழவே முடியாது என்று கருதி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் கூட, ஒரு உறவு கூட, ஒரு சேர்க்கை கூட வேண்டாம் என்று ஒரு எண்ணம் வந்தால் அடுத்த நொடியே இவர்கள் விலகிவிடுவார்கள். இந்த ஒரு திடசித்தம் யாருக்கும் எளிதில் அமையாது. ஒரு வினாடி போதும். கூடாது, பிடிக்கவில்லை, கௌரவ குறைச்சல் என்றால் அந்த வினாடியே அது என்னதான் லாபம் தருவதாக இருந்தாலும், கோடி கோடியாக கொட்டுவதாக இருந்தாலும், நாளைய நமது நல்ல வாழ்க்கை அதில் அடங்கி இருந்தாலும் ஒதுக்கிவிட, தூக்கி எறிந்துவிட தயங்க மாட்டார்கள். திட சித்தம், வினோதமான ஒரு திட சித்தம் இவர்களுக்கு உண்டு. 6க்கு உடையவன் 6லேயே இருக்கிறான். எப்படி இருக்கும்? இவர்களெல்லாம் சாக்ரட்டீஸ் வழிமுறைகள். ஏன் 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 என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மனம் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் ஒரு பதில் கிடைக்கும் வரை ஏன் என்ற கேள்வியை விடவே மாட்டார்கள். அநேகமாக எல்லோரிடமும் கருத்து வேறுபாடு இவர்களுக்கு இருக்கும். ஆனால் கெட்டவர்கள் அல்ல. இவர்களை கண்டால் பயந்து ஓடுவார்களே ஒழிய வெறுத்து ஒதுங்க மாட்டார்கள். போனால் கேட்டுக்கொண்டே இருப்பான், ஏன் 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 என்று. இவனுக்கு பதில் சொல்லியே நமக்கு மாளாது என்றுதான் ஓடுவார்களே ஒழிய இவன் கெட்டவன் என்று ஓட மாட்டார்கள். ஏன் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற நபர்கள். 6க்கு உடையவன் 7ஆம் இடம், கலத்திரஸ்தானம் இந்த இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு எந்த ஒரு உறவும் நீடித்திருக்க வழி இல்லை. ஒரு சிறு பிழையையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சொல்லுவார்கள். இது ஒரு பழமொழி. அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஒரு சிறு குற்றம் பார்த்தால் கூட தண்டிப்பார்கள், குறைஞ்சபட்சம் கண்டிப்பார்கள். ஒருவர் 100 வேலை செய்தார், மிக சரியாக செய்தார். 101வது முறை ஒரு சிறு பிழை ஏற்பட்டது. அவர் இவர்களால் தண்டிக்கப்படுவர். அத்தகைய குணம் கொண்டவர்கள் இவர்கள். 6க்கு உடையவன் 8இல் இருந்தால் கற்பனை அதிகம். இப்படி நடக்காதா, இப்படி நடக்காதா, இப்படி போனால், இப்படி ஒருவேளை நடந்து விட்டால், ஏதேனும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டால் என்றெல்லாம் பலவிதமாக யோசித்து வீண் அலைச்சல், வீண் கஷ்டம், வீண் விரயம் இவைகளை விலை கொடுத்து வாங்குவார்கள். நல்ல இருட்டில் காட்டில் பயணம் போனால் எப்படி இருக்கும்? நல்ல இருட்டு, பயணம் போவதோ காட்டுக்குள் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலையிலேயே காலம் கழிப்பார்கள் இவர்கள்.
இவர்களுக்கு உதவி செய்ய, கூட இருந்து இவர்களை காப்பாற்ற கூட ஒருவர் இருந்து கொண்டே இருந்தால்தான் இவர்களுக்கு நல்லது. அன்பர்களே, இதுவரை 6 5, 6, 7, 8 இடங்களில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய முழு திறமையையும் காட்டி எதை அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை அடையும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி இன்று நல் முயற்சி. அந்த முயற்சியின் பலன் உச்சகட்ட புகழ். இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி பழி சொற்கள் உங்கள் மீது பழி சுமத்துவார்கள். மறுபாதி பழித்த வாயே புகழும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு. வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பார்கள். மறுபாதி வீணாக வந்திருக்கின்றாரே, ஏன் வந்தார் என்று பேசுவார்கள். முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி எதிர்ப்பு. இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி மதியம் வரை வெறுப்பை, வெறுப்புகளை சந்திப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். மறுபாதி உறவுகளை, சந்தோஷங்களை அனுபவிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்ல லாபம் உண்டு. இந்த லாபத்தை நீங்கள் பெறும் வகை எப்படி என்று கேட்டால், நன்றாக புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து எதை தவிர்க்க வேண்டுமோ, எதை களை எடுக்க வேண்டுமோ அதை செய்து நிகரற்ற இந்த லாபத்தை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் உங்களது திறமையை எந்த அளவு காட்ட வேண்டுமோ அந்த அளவு காட்டி வெற்றி பெறுவீர்கள். அளவுக்கு மீறி காட்டினாலும் சரி, அளவுக்கு குறைந்து காட்டினாலும் சரி, ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள். சரியாக அந்த அளவு காட்டி நல்லதொரு புகழை, வரவை பெற்றுக்கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோராலும் புகழத்தக்க ஒரு வேலையை கடமை என கருதி மிகவும் முயற்சியுடன் இன்று நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, தேவையான 2 விஷயங்களை இன்று நீங்கள் கற்று வெற்றி பெறுவீர்கள். 1,
நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எப்படி பேச வேண்டும் என்பதையும் எப்போது செயல்பட வேண்டும் என்பதையும் இன்று கற்று அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு மங்கள காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இன்று. கும்பராசி அன்பர்களே, ஆழம் பார்க்கும் நாள். ஒரு விஷயத்தில், எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெறாமல் போவதற்கு உண்டான அம்சங்கள் ஏதேனும் உண்டா என்பதை ஆராய வேண்டும். அப்போதுதான் அடைய முடியும் ஒரு முழு வெற்றியை. அந்த பணியை, ஏதேனும் ஆபத்து உண்டா என்று அறியும் பணியை செவ்வனே செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு யோகி போல் இன்று இருப்பீர்கள். வந்த லாபம் செலவானாலும், எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்தாலும், சமநிலையில் இருக்கும், சம புத்தியில் இருக்கும் ஒரு யோகியின் பாங்கு இன்று உங்களிடம் தெரிகிறது. இது தொடர்ந்தால் நீங்கள் யோகி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.